பெரிய ஆச்சரியம் என்னன்னா, காலேஜ் படிக்கும் போது எங்க அம்மாட்ட வந்து குடிக்க போறேன்னு சொல்லிட்டே போயிருவேன். ஆமா, சொல்லிட்டு போயிருவேன். உடனே எங்க அம்மாவும் கொஞ்சமா குடிப்பாருங்க. ஆமா, வெரி குட் மம்மி. கொஞ்சமா ஒரு டைம் ஸ்கூல் காலேஜ்ல அந்த டைம்ல என்ன செஞ்சுச்சேன்னா, பாட்டில் இடுப்புல வச்சுட்டு அப்படியே வீடு மாடியில் ஒரு சின்ன ஏணி இருக்கும், ஒரு மூங்கில் ஏணி. மெதுவா ஏற எங்கள் அம்மா ஜன்னல் வழியா பார்த்துட்டாங்க, இந்த பையன் ஏதோ செய்ய போறான் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டும் ஏறினோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு குடிக்க தான் போறானுங்கட்டு. ஆமா, எங்க அம்மா எப்படி அம்மா பாருங்க, மேலே போய் ஒன்று அன்னைக்கு எங்க அம்மா ஏதோ சாலை மீன் வாங்கி வச்சிருக்காங்களா, பொறிச்சு மேலே கொடுத்து விட்டுருக்காங்க போல எங்க அம்மா. எவ்வளவு நல்ல மம்மியா இருந்திருக்காங்க. ஆமா, ஆனா தேர்ட் இயர் காலேஜ் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ நான் வந்து எங்க அம்மா கூட உட்கார்ந்து ஜெபிக்க உட்கார்ந்து பாருங்க. ஒரு நாள் அவ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிம்மா உங்களால மட்டும் குடிக்க போறேன்னு சொன்னேன், கொஞ்சமா குடிவீங்க, நீங்க வேற பொறிச்சு வேற கொடுத்து விட்டீங்க, ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா ஒன்னே ஒன்னா சொன்னான், எங்கடா பெறுவேன் நீனு, முழங்கால உன்னை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன்டா அப்படின்னா, நீ எங்கேயும் போக முடியாது, இங்க நான் வச்சிருக்கிறேன். இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் சில தாயாரை பார்த்து, சில தகப்பனாரை பார்த்து சொல்றார், ஆண்டவர் உங்க பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்க, முழங்கால சரியா வச்சு ஜெபிங்க. இந்த வருஷம் முடிகிறதற்கு முன்பாக இழந்ததை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். whatever you lost in your life, கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற காலமாய் வரும். எப்படி தலத்தெறிக்க உங்க பிள்ளை ஓடிட்டு அங்க இங்க தாறுமாறா அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த 2022க்குள்ள நீங்க காலை எடுத்து வச்சு உள்ள போறதுக்கு முன்னாடியே உங்க பிள்ளைய கர்த்தர் தொடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நானும் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். அப்போ இந்த எழுப்புதல் அப்படின்னு சொன்னா, எழுப்புதலுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கணும், எழுப்புதலுக்கு பின்னாடியே நம்ம பார்க்கணும். எழுப்புதலுக்கு முன்னாடி நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம், இது என் மெசேஜ் இல்ல, ஒரு இன்ட்ரோ, எழுப்புதல் ரிவைவல் இன்ட்ரோ. உங்களுக்கு கண்ணை திறந்து ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் செய்தி. ஆமென். ஆமா, கடைசி நாள்ல ஆமா ஆமா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க பாஸ்டியா? சும்மாவே செய்வோம், இதுல இப்படின்னா வச்சில செய்வோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா ஆமென், அல்லேலூயா. உங்க ஐயா சொல்லு, எனக்கு அவரை பார்க்க ரொம்ப பிடிக்குது, இந்த மாதிரி சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்பதான் பிடிக்கணும்னு சொன்னாலும் நான் முடிய மாட்டேன், இதுல வேற விஷயம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நீங்க ஒண்ணு பாருங்களேன், எசேக்கியேல் 14:12ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, வேதத்துல நீங்க வாசிக்க வேண்டாம், அப்படியே என் கூடயே டிராவல் பண்ணுவாங்க. நான் அப்படி உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேசம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொல்றார், ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து, எனக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தால், நான் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து அந்த தேசத்துல நான் பஞ்சத்தை அனுப்பும் போது, அந்த தேசத்துல நோவாவோ யோபுவோ தானியேலோ என்ற 3 பேர் அவர்கள் இருப்பார்களானால், அவர்கள் தங்கள் நீதிகளினால் ரட்சிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறது இல்லை. ஆண்டவர் திரும்ப சொல்றார், நான் பட்டயத்தை அனுப்பும் போது இந்த 3 பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள், நான் கொள்ளை நோயை அனுப்பும் போது இந்த 3 பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள், நான் பஞ்சத்தை, கொள்ளை நோயை, பட்டயத்தை, கடைசியா சொல்ற நான் மிருகத்தை அனுப்பும் போது இந்த யோபுவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அது வந்து நோவாவா இருக்கட்டும், இந்த 3 பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசி வசனத்துல 16ஆம் வசனத்துல அங்கே கடைசியா 16-26 கடைசி 14 கடைசி வசனத்துல இப்படி வேதம் சொல்லுகிறது, இதை எல்லாவற்றையும் நான் ஒரு முகாந்தரத்தின்
சித்தத்தினாலே தான் செய்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. இதை எல்லாவற்றையும் நான் சும்மா செய்யல, இதை எல்லாவற்றையும் பாருங்க, நான் அதில் செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 13-14 வசனத்தை வாசித்தாலும் ஆண்டவர் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியத்தை சொல்லிவிட்டு தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி ஜெபம் பண்ணி பொல்லாத வழியை விட்டு திரும்பிய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஆசாரியன் நின்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது இதெல்லாம் வெளியே வந்து ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார். கடந்த நாட்களில் சாலமோன் கிங் என்கிற ஒரு தேவ மனிதரை டெல்லியிலிருந்து வந்திருந்தார். அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், எனக்கும் கொரோனா அஃபெக்டட் ஆயிடுச்சு, என்னுடைய பிரீத்திங் அங்க லெவல் குறைஞ்சிட்டே வருது 75, 70, 60, 65 அப்படி குறைஞ்சிட்டே இருக்கிறது. ஆல்மோஸ்ட் டெட் எண்டுக்கு வந்தேன். அங்க பேசி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு பெட்டுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆவியானவர் என்கிட்ட பேசினார், பாரு எத்தனை பேர் மரிக்க போறாங்க, நீ மரிச்சா இப்ப பரலோகம் போயிருவ, எத்தனை பேர் மரிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெட்டை விட்டு இறங்கி டாக்டர் டி நர்ஸ் டீம் போய் சொன்னாரா, சாலமன் கிங்ங்கிற அந்த பாஸ்டர் சிஸ்டர் டாக்டர் நான் இவங்களுக்காக ஜெபிக்கட்டுமா, நீயே போற, நீயே இப்பயே இருக்க, இவங்களுக்கு ஜெபிக்க போறியா? உடனே அவங்களை தூக்கி முதுகுல தடவி விட்டு நெஞ்சில கைய வச்சு தலையில கைய வச்சு ஜெபிச்சு ஏறக்குறைய 60 70 பேரை கர்த்தருக்குள்ள நடக்கு மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணினது போல எல்லாரும் ஜீவன் பெற்றார்கள். இவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? யார் யார் வீட்டிலாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரோ அந்த வீட்டுல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற முன்னாடி இருக்கிற வெரண்டாவையும் வாசலையும் கேட்டு இப்ப 40 சபையை ஒரே நேரத்துல உருவாக்கி விட்டாங்கன்னா காரணம் ஒரு பஞ்சம், கொள்ளை நோய், பட்டயம், மிருகம் வருமானால் அங்கே கர்த்தர் செய்தாருன்னா ஒரு பஞ்சம் வருதா, பட்டயம் வருதா, கொள்ளை நோய் வருதா, மிருகம் வருதா, கர்த்தர் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தது நான் பெருசா ஏதோ பார்க்க போகிறேன். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் காணபடி செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த கொரோனா முழு உலகத்துக்குமே ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்குமானா முழு உலகமும் எதிர்பார்க்கிற, திருச்சபை எதிர்பார்க்கிற மிகப்பெரிய எழுப்புதலை சபை காண போகிற. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கொரோனா எத்தனை பேருக்கு பிடிச்சது? எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது. சீரியஸா ஃபிக்ஸ் பண்ணாம ஆண்டவர் தூக்கிட்டாரு, அது வேற வழி இல்லை. எனக்கும் தேகத்தை விட்டு பெரிய ஆசை தான், யாரும் இல்லைங்க. உங்க கூட சேர்ந்து மாறடிக்க முடியல. சர்ச்சில் சொன்னேன், ஏன்னா இருக்கிறதுலே மோசமான தொழில் சர்ச்சு தொழில் தான். அதுவும் மோசமான தொழில் பாஸ்டர் தொழில் தான். இருக்கிறதுலே தி பெஸ்ட் தொழிலும் பாஸ்டர் தொழில் தான். ஞாயிற்றுக்கிழமை நானும் என் சர்ச்சில், நம்ம ஊர்ல சர்ச்சில் நல்ல பிரசங்கம் பண்ணி பயங்கரமா ஜோம் பண்ணியிருப்பேன். முடிச்ச உடனே சொல்ற ஒரே அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்றேன்னா, ஆமா புதிதாக வந்தவர்கள் மாத்திரை என்ன வந்து பார்த்து போங்க, மற்றவங்க சமாதானத்துல போவேன்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு கண்ணை முடிச்சுதான் பார்ப்பேன். வரும் பாருங்க. அது சில குறிப்புகளுக்கெல்லாம் எங்க கையில மண்டைய கொண்டே கொடுக்காம போவே முடியாது பாருங்க. அதுகளுக்கு எப்படியாவது நாங்க தலையில வச்சு 2 ஆட்டம் தேங்க்யூ பாஸ்டர்னு போவோம். அது மூத்த விசுவாசியாக இருக்கட்டும், பாதியில வந்த விஷயம் இருக்கட்டும், இல்ல குவார்டர்ல வந்த விஷயம், எப்படினாலும் எங்க கையில வச்சு தேங்க்யூ பாஸ்டர். ஏன்னா ஒண்ணு இடுப்புல ஏறி உட்காரும், ஒண்ணு முதுகுல ஏறி உட்காரும், ஒண்ணு சட்டையை பிடிச்சி இழுக்கும், ஒண்ணு மூக்கொடிக்கிட்டு அலையும். இத மாதிரி மோசமான தொழில் கடைசி கால எழுப்புதல்ல திருச்சபையை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்காக கர்த்தர் பயன்படுத்தும். ஆமென் சொல்லுங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.